உங்களை சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அன்பின் வாழ்த்துதல்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நம்மளை நடத்தி வந்தார். இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறதான காரியங்களை குறித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக 10 என்று சொல்லும் பொழுது வேதத்திலே ஒரு பரிபூரணத்தை காண்பிக்கிற ஒரு காரியமாய் இருக்கிற, அது மாத்திரமல்ல ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தையும் ஒரு துவக்கத்தையும் காண்கிறதற்கு ஒரு அடையாளமாய் அநேக காரியங்களை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அதே போலதான் நான் பிரியமானவர்களை, இந்த 10வது மாதத்திலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரில் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டியதான சில காரியங்களை ஆண்டவர் பரிபூர்ணப்படுத்த போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு துவக்கம், ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த மாதத்தை நாம் கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. இந்த மாசத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் பெரிய நன்மைகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக, அதை உங்களுடைய கண்களால பார்க்கும்படியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் யாருக்கு அந்த நன்மையை வைத்திருக்கிறாரா, அந்த வசனம் தொடர்ந்து அழகாக சொல்லுகிறார், உமக்கு பயந்தவர்களுக்கும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அவன் நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த உலக கர்த்தர் நீதிமொழிகள்ல பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும் என்று சொல்லி நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். பிரியமான நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதான காரியம் என்று சொல்லும் பொழுது அவருடைய வசனத்தை வாசித்து அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதுல, பரிசுத்தமாய் ஜீவிக்கிறதுல, இந்த மாதிரியான காரியங்களில் நாம் ஆண்டவருக்காய் பயபக்தியோடு கூட இருக்கிற அந்த காரியங்களை ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கும் பொழுது ராஜாவினால் கட்டளை வெளிப்பட்ட பொழுதும் கூட அவன் 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். என்னதான் காரியங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு ஒரு பயப்படுகிற ஒரு பயம் இருந்தது. அதனாலதான் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிற பிரியமானவர்களே, இந்த 10வது மாதத்துல நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நாம் ஆண்டவருக்குள்ள இந்த நாட்கள கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளரும் பொழுது அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரிதாய் இருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையில அவனோட அடிமைக்காக அந்த பாபிலோன் தேசத்திலே கொண்டு செல்லப்பட்ட பொழுது, ஆனால் அந்த தேசத்திலேயே கர்த்தர் அவனை உயர்ந்த நிலைமையில வைத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய நிலவரத்தில் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய விசுவாச கர்த்தருக்கு சின்ன சின்ன காரியங்களை நீங்க பயப்படலாம். ஆண்டவர் ஆராதிக்கிற காரியங்கள்ல, வேத வாசிக்கிற காரியங்களை கர்த்தரனை பார்க்குவார் என்று சொல்லி உங்களுடைய சிறிய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து இந்த 10வது மாதத்தை அதற்குரிய பிரதிபலனை தருவார். 2வது வார்த்தை சொல்லுகிறது, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த உலகத்துல அநேக நேரம் நாம் மனிதர்களை பிரியப்படுத்தும்படியா மனிதர்களை நம்பி நம்முடைய வாழ்க்கையில பல நேரம் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாடு வெட்கப்பட்டு போவதே கிடையாது. நாளில் தென்கொரியா தேசத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர் அடைய பாலியங்கிச்சோருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில் வரும் பொழுது ஒரு 5 ஆத்துமாக்களை வைத்து அந்த ஆலய அந்த ஊழியத்தின் சபை ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சபையை கொடுத்து ஒரு ஆத்துமாக்களை கொடுத்து நான் நடத்துவேன் என்று சொல்லி அந்த சொன்ன தரிசனத்தோடு கூட சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நம்பினார். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தார். அந்த வார்த்தையை மனைவிடத்துல சொன்னாரா, சொல்லும் பொழுது அவங்க சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா அல்லது அவங்க ஏளனமா பார்த்தாங்களா, ஆனால் காலங்கள் வந்தது. கர்த்தர் அவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்த அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தனால ஆண்டவர் 18,000 ஆத்துமாக்கள் உள்ள சபைக்கு
அவரை ஒரு போதகராக அவரை மாற்றினதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளை, அவருடைய ஆரம்பமான அற்பத்தை பார்த்து அல்லது சொந்த அல்லது குடும்பத்தில் உள்ள மனைவியை அவங்களை பார்த்து அற்பமா நினைச்சாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி அவர் அந்த ஊழியத்தில் இறங்கினதுனால அவருடைய வாழ்க்கை தென்கொரியா தேசத்திலே உலகத்திலே அதிக ஆத்துமாக்கள் கொண்ட ஒரு சபை என்று சொன்னால் அது பாலியங்கியோட சபையாய்த்தான் இருக்கு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆரம்பமான ஒரு அற்பம், அந்த ஆரம்பமான அற்பத்தை யார் அசட்டை பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஆரம்பமான அசட்டை தான் ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண ஒரு முடிவை கொண்டு வர போகிறது. பிரியமான தேவனுடைய வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம், ஆண்டவர் அதை வயல்வெளியா மாற்றுவார். அநேகருடைய உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர்ல நீ வடித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவர் அதை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். இந்த 10வது மாதத்துல விசேஷமா யாரையும் நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தை, ஒரு பரிபூரணம். அநேகருடைய வாழ்க்கையில நன்மைக்காக வர ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க, அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறது இன்னும் வரலையே என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த 10வது மாதத்துல அந்த பரிபூர்ணத்துக்குள்ளாக நீங்க பிரவேசிக்க போகிறீங்க. கர்த்தரே உங்களை நடத்த போகிறார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்கு பயந்து அவரை நம்பி நீங்கள் இந்த மாதத்துல நீங்கள் செல்லும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஊழியத்தின் காரியங்களிலும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை உங்களுடைய சொந்த கண்களை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்து காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகா பரிசுத்தமும் இரக்கமும் தெய்வம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே காலை வேளையிலும் ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே இந்த 10வது மாதத்துல ஆண்டவரே அப்பா அடியெடுத்து வைத்திருக்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த உடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களுக்கோ ஆண்டவரே மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கோ ஆண்டவர் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த 10வது மாதத்தில் ஆண்டவரே இந்த 9 மாதங்கள் ஆண்டவர் இதுவரைக்கும் கண்டிராத அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதுவரைக்கும் ஆண்டவர் ரிசீவ் பண்ணாத ஆண்டவரே சில பிளெஸிங்கள் ஆண்டவரே சில நன்மைகள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். எந்தெந்த ஆசீர்வாதத்தால இன்னும் வர வேண்டிய சில குறைகள் உண்டு ஆண்டவரே, அந்த குறைவுகள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவீராக, ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா இன்றைக்கு ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா சரீரத்தில் ஆண்டவரே சில பலவீனங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு பரிபூரண ஒரு விடுதல் ஆண்டவரே ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரே கடன் என்கிறதான நுகம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த கடன் என்கிறதான நுகத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவள் போகிற ஆண்டவரே போக்குகள் வரத்துகளை ஆசீர்வதிங்க. விசேஷமா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே இந்த 10வது மாதத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய படிப்பின் காரியங்கள்ல ஆண்டவருடைய காலேஜ் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த எதிர்கால வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையை ஆண்டவரே ஒரு பரிபூரணத்தை ஆண்டவரே கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் தேவனே அப்படியாய் நீ செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக அப்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். என் தேவனே அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you. God bless you. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகளை தொடர்ந்து இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க சொல்லுங்க. நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.